வணக்கம். இன்னைக்கு 5x5 சிவன்கன் கிராஸ்கட் சிங்கிள் பார்டர் பேஸ்கெட் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது தான் 5x5 டைமண்ட் வரும் 2 கலரில். அதை சுற்றி அந்த டைமண்டை சுற்றி சிங்கிள் பார்டர் வர்ற மாதிரி மொத்தமாக 3 கலர் வர்ற மாதிரி போட்டுக்கிறோம். எவ்வளோ ஒயர் கட் பண்ணால் எப்படி போடுறது அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ரெட் கலரில் 12 அடி ஒரு ஒயரும் 12 அடியில் 32 ஒயர் கட் பண்ணி 3 முடிச்சு பாருங்கள். எல்லாமே 32 ஒயர் கட் பண்ணி 16 முடிச்சு தனித்தனியாக போட்டுட்டேன். தனித்தனியாக போட்டதில் 3 ஜாயின் பண்ணியிருக்கிறேன். 2 பஞ்ச் வந்து 3 ஜாயின் பண்ணியிருக்கேன். சிவன் கண்ணில் சாதா முடிச்சு தான் போட்டுட்டு சிவன் கண்ணில் ஜாயின் பண்ணி எப்போதும் போல் மேலே கீழேயும் சிவன் கண் போட்டு இந்த மாதிரி ஒரு பஞ்ச் ஆக்கிட்டேன். இதே மாதிரி இன்னொரு பஞ்சும் வந்து 3 முடிச்சது தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இன்னும் 2 பஞ்ச் வந்து 5x5ங்கிறதுனால 5 நாட்டை ஜாயின் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி 1 2 3 4 5 சென்டரில் மேலேயும் கீழேயும் சிவன் கண் போட்டிருக்கிறேன். இப்போ மொத்தம் 4 ரெட் கலர் பஞ்ச் இருக்குது. 2 வந்து 5 சேர்த்து 2 பஞ்சு, 3 மட்டும் சேர்த்து 2 பஞ்சு. 3 வந்து ஸ்டார்டிங்லேயும் லாஸ்ட்லேயும் வைக்கணும். இப்போ ஆரஞ்சு மேங்கோ கலர், இது ஆரஞ்சில் மேங்கோ கலரில் வந்து 5 போட்டது 30 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். 12 அடி தான் எல்லாமே. 30 ஒயர் கட் பண்ணி 15 நாட் போட்டதில் 5 சேர்த்திருக்கிறேன். 3 பஞ்சு. மேங்கோ கலர் பஞ்சு வந்து 3 பஞ்சு போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் பேரட் க்ரீன் கலரில் ஒரு 12 ஒயர் கட் பண்ணி 6 முடிச்சு தனித்தனி முடிச்சா போட்டு தனித்தனியாக தான் வச்சுருக்கிறேன். அந்த சிங்கிள் பார்டருக்கு வந்து நம்ம அந்த ஒரு பஞ்சு ஒரே ஒத்த நாட்டு, ஒரு சிங்கிள் நாட்டு வச்சா சிங்கிள் பார்டர் கிடைக்கும். அதுக்காக இது அந்த 6 நாட்டையும் வச்சுருக்கிறேன் பேரட் க்ரீன் கலரில். இப்போ எப்படி ஜாயின் பண்ண போகிறோங்கிறத பார்ப்போம். இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த 3 நாட் சேர்த்துன பஞ்சை தான் எடுத்துக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு இருக்கணும். அதுக்கு அடுத்தது பக்கத்தில் இந்த பேரட் க்ரீன் நாட்டை வச்சு சேர்த்துறோம். சிவன் கண் போடுறதுனால லெஃப்ட் சைடு முடிச்சுட்டேன். இப்போ இந்த நடு லைன் நாட்டை வந்து மேலே வச்சு சைடில் இழுத்துட்டு அந்த க்ரீன் ஒயர் அடியில் இருந்து மேலே மடிச்சு விட்டுட்டு சைடில் இருக்கிற ரெட் ஒயரை லூப்பில் ஓட போகிறோம். சாதா நாட்டையே நம்ம லெஃப்ட் சைடாக போடணும்னு எப்பவுமே சொல்லியிருக்கேன். அதே தான் ஜாயின் பண்ணுறது. 2 சாதா நாட்டை சிவன் கண்ணால் ஜாயின் பண்ணுறது இப்படி தான். ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ஆரஞ்சு கலர் பஞ்சை ஜாயின் பண்ணி ஒவ்வொரு கலரும் மாற்றி வைக்கணும். இதுவும் அதே மாதிரி தான். நம்ம நடுவில் சாதா நாட்டு சென்ட்ரல் லைனை தான் எப்போதும் ஜாயின் பண்ணணும். இப்போ மேங்கோ கலரை லெஃப்ட் சைடாக மடக்கி க்ரீனை வந்து மேலே வச்சு சைடில் எடுத்துட்டு இப்போ மேங்கோ கலரை மேலே வச்சு திருப்பியும் க்ரீனை வந்து மேங்கோ கலருக்குள்ளே லூப்பில் விட்டு எடுத்தா ஜாயின் பண்ணியாச்சு. மேலே ஜாயின் பண்ணுறது மாதிரியே ஃபஸ்ட்டு மேல் லைன் ஃபுல்லு ஜாயின் பண்ணக்கப்போ நம்ம திருப்பிட்டு இந்த அந்த சைடும் ஜாயின் பண்ணணும். அடுத்தது சிங்கிள் நாட்டு வந்து க்ரீன் தான். அப்போ அந்த க்ரீனை வந்து ஒரு பஞ்சுக்கு அடுத்து சிங்கிள் நாட் வைக்கிறப்ப நமக்கு பார்டர் கிடச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. போட்டு க்ரீனை மேலே வச்சு சைடில் இருக்கிற எல்லோவை லூப்பில் விடுறோம். நமக்கு வீடியோலாம் எடுக்காமல் போடுறப்ப ஈஸியாக மடியில் வச்சுட்டு ஈஸியாக போடலாம். இப்போ கொஞ்சம் தள்ளி வச்சு போடுறதுனால தான் இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போ அடுத்தது ரெட்டு வந்து இனிமேல் வந்து 5 இருக்கிறது தான். லாஸ்ட்டில் தான் 3 இருக்கிறது வைப்போம்.
இப்போ ரெட்டு ஜாயின் பண்ணலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணையில் அந்த மேலே இருக்கிற ஒயரைத்தான் எடுத்து ஜாயின் பண்ணுவேன். கீழே அதே நாட்டில் கீழே இருக்கிற நாட்டை ஜாயின் பண்ணுவேன், கரெக்டாக வராது. இதே மாதிரி மாற்றி மாற்றி அடுத்தது சிங்கிள் நாட்டு, க்ரீன் நாட்டு, அப்புறம் மேங்கோ கலர், அப்புறம் ரெட்டுன்னு மாறி மாறி வச்சு கடைசியில் இந்த 3 ரெட் இருக்கிறத வச்சு ஜாயின் பண்ணிடலாம். பூராமே ஜாயின் பண்ணிவிட்டு இது முடிச்சதுக்கப்புறம் எல்லாமே ஜாயின் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ ரெட்டு, இந்த சிங்கிள் நாட்டு, மேங்கோ கலரு, ரெட்டு அப்படியே பண்ணிட்டு வந்துட்டோமா. அடுத்தது சிங்கிள் நாட்டு, திருப்பி மேங்கோ கலர், ரெட் கலர், சிங்கிள் நாட்டு, அந்த மாதிரி இப்போ எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிட்டேன். அந்த ஜாயின் பண்ணிவிட்டு திருப்பி வச்சு இந்த சைடும் எல்லாமே கேப் எல்லாம் ஃபில் பண்ணி ஜாயின் பண்ணிட்டேன். பாருங்கள், ஒரு எல்லோ, ஒரு சிங்கிள் நாட்டு, ஒரு ரெட்டு, எல்லோ இல்லை மேங்கோ கலர், அந்த சென்டர் லைனு, அதுக்கு மேலே ஒரு லைனு, அதுக்கு மேலே ஒரு லைன் போட்டுருக்குறோம். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் மேலே ஒன்று கீழே ஒன்று எக்ஸ்ட்ரா வந்துருக்குது. மொத்தம் பார்த்திங்கன்னா 5 லைன் இப்போவே ஆயிடுச்சு. இப்போ மேலேயும் கீழேயும் மொத்தம் 14 சென்டர் லைனோட சேர்த்து என்னென்னா மேலே 14 கீழே 14 வர மாதிரி போட்டால் பேஸு ஃபினிஷ் ஆகிருக்கு. கீழே வந்து சைடில் அந்த வி ஷேப்பில் வந்து ரெட்டு வந்து 4 முடிச்சு முடிகிற மாதிரி வைக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 சென்ட்ரல் லைனோட சேர்த்து என்றப்போ நம்மளுக்கு 14 வந்துடுது. இந்த 1 2 3 4 5 6 7 8 9 16. இதே மாதிரி தான் நமக்கு இந்த பக்கமும் இருக்கும், சேஞ்ச் ஆகாது. கலர் வந்து ஒன்று மாற்றிடணும். ரெட்டுக்கு அப்புறம் ஒத்த நாட்டு, அப்புறம் இது மாதிரி. இப்போ கார்னர் திருப்புறது எப்படின்னா பாருங்கள், இப்போ அந்த லாஸ்ட் 2ஐயும் நம்ம திருப்ப போகிறதில்ல. நடுவில் வந்து இந்த லாஸ்ட் 3 இருக்கிறதுல நடுவில் இருக்கிறத கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் விட்டு கட் பண்ணிவிட்டு உள்ளே சொருக்கிடுவோம். இப்போதைக்கு இதை சும்மா இப்படி முடிச்சு போட்டு வைக்கிறேன். அதை வந்து அப்புறமா அதோட கட் பண்ணிவிட்டு உள்ளே சொருகிட போகிறோம். இப்போ அதை விட்டுட்டு இந்த 2 ஒயரைத்தான் நம்ம சேர்த்து திருப்ப போகிறோம். நடுவில் இருக்கிறத உள்ளே சொருகிட போகிறோம். இந்த இடத்துல கேப் இல்லாத மாதிரி கிட்ட நெருக்கி போட்டுக்கணும். ஒரு முடிச்சு விட்டுறோம் இல்லையா, அதையும் சேர்த்து கொஞ்சம் நெருக்கி வச்சு போட்டுடணும். இப்போ 4 கார்னருமே இதே மாதிரி தான். நம்மளுக்கு ஒரு ஒயர் அந்த நடுவில் இருக்கிற ஒயரை விட்டு கட் பண்ணி உள்ளே சொருகிட்டு அப்புறம் போட்டுக்கலாம். இப்போதைக்கு இப்போ எதையாவது மாற்றி கட் பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறதுக்காக நான் முடிச்சு போட்டு வச்சுட்டேன். இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு ஒரு 2 லைன் 3 லைன் போட்டுட்டு கூட நம்ம அதை கட் பண்ணி சொருகிக்கலாம். இந்த சைடும் அதே மாதிரி நான் ஆல்ரெடி அந்த நடுவில் இருக்கிற ஒயரை கட் பண்ணி முடிச்சு போட்டு வச்சுட்டேன். இப்போ கார்னர் திருப்புறோம். அதே மாதிரி இந்த 2 சைடும் போட்டுற போகிறோம். 4 கார்னரும் அதே மாதிரி போடுறோம். இந்த கார்னரு எல்லாமே போட்டாச்சு. இப்போ இந்த நடுவில் அந்த ஒயரை முடிச்சு போட்டுக்கிறேன். கொஞ்சம் கிட்ட நசுக்கி வச்சு கார்னர் திருப்பிடணும். இப்போ அந்த வி ஷேப் இடத்துல அப்படியே மடிச்சுக்குது தானே. நம்ம நல்லா மடித்து வச்சுட்டு பார்த்தோம்னா நமக்கு கூடையோட ஷேப்பு கரெக்டாக வந்துடும்.
இதுதான் பேஸோட நீள அகலம் இவ்வளவுதான் வருது அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ இதில் வந்து 6x6 4x4 மாதிரி ஒரே லைன் ஒரே நாட்டாக போடணும், அந்த கீழ் லைன் மட்டும் நீள வாக்கில் அன்னீவனாக வரும், அதெல்லாம் இல்லை. ஏன்னா லாஸ்ட் 4 கார்னருக்குமே நம்ம ஒயரை உள்ளே சொருகிடுறோம் இல்லையா, கட் பண்ணி உள்ளே சொருகிட்டு போடுறதுனால எங்கேயும் எந்த டிஃப்ரென்ஸும் வராமல் அன்னீவனாக சிவன் கண் மாதிரி தெரியாமல் இருக்கிறதுல எதுவும் இருக்காது. எல்லா பக்கமும் ஒரே மாதிரி 5x5 3x3 எல்லாம் போட்டால் நமக்கு அப்படித்தான் வரும். இப்போ அந்த கார்னர் திருப்பணம் முடிச்சு வி ஷேப் இருக்கிறத இது அடுத்தது வந்து சிவன் கண் நாட் பண்ணும், அடுத்தது சாதா, அப்படி கிராஸாக போகிறத அந்த மாதிரி போட்டுக்கணும். நேராக இருக்கிறதா இருந்தாலும் எல்லாம் கிராஸாக முதல்ல போட்டு அந்த 3 ரெட் முடிச்சு ஆரம்பிக்கிற ஹைட்டுக்கு நம்ம ஃபுல்லும் போட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் சுற்றி போட்டுக்கலாம் ஒரு ரவுண்டாக. இல்லையா கொஞ்சம் கொஞ்சமாக கிராஸாகவும் போட்டுட்டு போகலாம். பேஸ்கெட்டு நம்ம எப்படி வேணாலும் நம்ம இஷ்டத்துக்கு போட்டுக்கலாம். இந்த கார்னர் திருப்புறப்போ மட்டும் அந்த சேஞ்சஸை கவனமாக பார்த்து பண்ணிட்டோம்னா எந்த தப்புமே வராது, அப்படியே போட்டுகிட்டே போக வேண்டியதான். இப்படியே இதோட முடிச்சு அதோட முடிச்சுமா மாற்றி போட்டுட்டு போக வேண்டியதாங்க. இங்கே இது ஒரு லைன் ஃபுல்லும் அடுத்த லைன் ஃபுல்லும் சாதா முடிச்சு அடுத்த லைன் ஃபுல்லும் அந்த மாதிரி போடணும். இப்போ இது வந்து இந்த கலர் பேஸ்கெட்டும் இப்போ இவ்வளோ நேரம் காமிச்சதும் இதுவும் 2 அட் அ டைமில் போட்டுட்டு இருந்தேன். 2 பேர் கேட்டுருந்தாங்கன்ட்டு அது கொடுத்தாச்சு முதல்ல. அதனால் இந்த சைஸுக்கு மேலே இப்போ இதில் காட்டுறேன், வேற ஒன்றும் இல்லை. அது அந்த ரெட்டும் மேங்கோ கலரும் இல்லை, இப்போ இந்த 2 கலரும் சேர்ந்த கூட தான் இப்போ எங்கிட்ட இருக்குது. அந்த பார்டருக்கு வந்து எல்லோ கலர் போட்டிருக்கிறேன் பாருங்க. இப்போ சுற்றி வர ஒரு ரவுண்டு சாதா முடிச்சு ஒரு ரவுண்டு சிவன் கண்ணுன்னு நம்ம போட்டுக்கலாம். அந்த ஹைட்டுக்கு சுற்றி வர நான் போட்டு வச்சுட்டேன். 3 ஆரஞ்சு நாட்டில் ஆரம்பிச்சிருக்கிறேன். அது ரெட்டாக இருந்தது. இந்த அளவுக்கு ஹைட்டுக்கு சுற்றி வர போட்டாச்சு. நீங்கள் போட வேண்டியதுதான். அப்படியே கூட வளர்கிற வரைக்கும் நமக்கு எவ்வளோ ஹைட்டு வேணுமோ அந்த மாதிரி போட்டு முடிக்கணும். இப்போ ஃபுல் பேஸ்கெட்டும் போட்டு முடித்தாச்சு. நீ பாருங்கள், இந்த இடத்துல எல்லாம் இந்த அன்னீவனாக தெரிகிறது இருக்கவே இருக்காது, நீட்டாக இருக்கும் எல்லா இடத்துலையும். இப்போ 5 நாட் இருக்கிறது 5x5 டைமண்ட் வந்து ஒரு பார்டராக தெரியுது பாருங்க. இதுதான் பார்டர். இதுதான் இதுக்கு வந்து 5x5 சிங்கிள் பார்டர் பேஸ்கெட்டுன்ட்டு பேர். பாருங்க, உள்ளே பார்த்தாலும் அழகாக இருக்கும், நல்லா வந்துருக்குது. ஹேண்டில் வந்து 5 ஒயரில் தான் போட்டிருக்கிறேன். இதான் இப்போ ஹேண்டில் போட்டதுக்கப்புறம் இதை பார்த்துட்ருக்கோம். ரொம்ப நீட்டாக பாக்ஸ் மாதிரி அழகாக வந்துருக்குது. சூப்பராக இருக்குது இந்த டிசைனும். ஏன்னா 5x5 போட்டு பார்டரும் ஒன்று கொடுத்து போட்டிருக்கிறது ரொம்ப நல்லா அழகாக வந்துருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட்டில் டவுட் இருந்தால் கேளுங்க. கண்டிப்பாக எல்லாருமே போட்டு பாருங்கள். தேங்க்யூ.